இந்த இடத்திலே குடிவரிச்சது ஆண்டவருக்கு முதலாவதாக நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்திலும் உங்களுடைய நேரங்களை எல்லாம் ஒதுக்கி இந்த இடத்துல வந்தபடினாலே உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளிலும் நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறபடினால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் அநேக காரியங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. இவைகளெல்லாம் இருக்கிற இடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அதை பெற்றுக்கொள்றதுக்கு நம் தகுதி உள்ளவர்கள். பல நேரங்களில் நாம நினைக்கிறது இதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லை. ஒருவேளை நம்ம ஆராதனை நேரத்தில் யார்க்க இருதயத்தில் ஆகிலும் ஊழிய காரியங்கள் சில நேரத்தில் வந்திருக்கலாம். நீங்க இங்க வந்த நேரத்தில் இருந்து நானும் இவ்விதமான ஒரு ஊழியம் செய்யலாமே, என்னையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த மாட்டாரா என்று சில நேரங்களில் சிலருடைய இருதயங்களில் சில சிந்தனையை ஆண்டவர் போடுவார். நாம் என்ன சொல்லுவோம்? நான் எல்லாம் இதுக்கு தகுதி இல்லை, எனக்கெல்லாம் அந்த அளவு பேச்சு திறமை இல்லை, இல்லைன்னா வேற ஒண்ணுமே இல்லை, இப்படி ஏதாகிலும் சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளை அப்படி கீழே போட்டுக்கிட்டு நம்முடைய மாம்சத்தின் பலத்துக்கு இடம் கொடுத்துருவோம். ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, ஆண்டவர் யாரோடு கூட சிலரிடத்தில் பேசி இருக்கிறார், நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு உங்களை பலப்படுத்துகிறதும் பலவானாக மாற்றுகிறதும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற காரியம். ஆமென். அல்லேலூயா. அதனால சரிப்பா நீங்க சொல்றீங்க, நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே என்று சின்ன ஒரு சரண்டரன்ஸ், ஒரு சின்ன ஒரு சமர்ப்பணம் மட்டும் உங்கள்கிட்ட இருந்து பார்க்கட்டும். அந்த வழியில் ஆண்டவர் உங்களை உருவாக்கி விடுவார். அல்லேலூயா. கீழ்ப்பட்டவர்களுக்கு மடன ஆசீர்வாதம். ஆமென். செய்திக்கு ஆதாரம் சங்கீத புஸ்தகத்திலே 104:30. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீ பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். ஹல்லேலூயா. சிருஷ்டிக்கப்படும். எதனால் சிருஷ்டிக்கப்படும்? அவர்ங்கிறது யாரு? நமக்கு தெரிந்தவர் யாரு? ஆண்டவராகிய, சத்தமா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய ஆவி யாரு? பரிசுத்த ஆவியானவரை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள்னா எது? நமக்கு தெரியும். உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் சிருஷ்டிக்கப்பட வேண்டிய அவசியமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. சிருஷ்டிப்புனா எப்படி? புதிதாக உருவாக்கப்பட வேண்டியவைகளாக இருக்கிறது. அது முந்தி இருந்ததா தெரியாது, இனி இருக்க போகுதா தெரியாது. ஆனா உங்க வாழ்க்கையில் அவைகள் புதிய விதத்தில் முளைத்தெழும்ப வேண்டியதாக இருக்கிறபடினாலே அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்படுமாம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சிருஷ்டிக்கப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது? எல்லாருக்கும். ஆமென். எல்லாருக்கும் பல காரியங்கள் சிருஷ்டிக்கப்படணும். ஒவ்வொரு காரியத்திலும் சிலருக்கு நல்ல கறி வைக்க தெரியாத இருக்கலாம், ஆனா அது கூட ஆண்டவர் சிருஷ்டித்து தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை, நல்ல கறி வைக்க தெரியாது, ஆனா இந்த ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுக்கும் போது நீங்க நினைப்பீங்க, என்ன பிரதர் கறி எல்லாமா அவர் டேஸ்டா வைச்சு தர சொல்லுவார், சொல்லி தருவார் நினைப்பீங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்து அன்றைக்கு அவர்களுக்கு தேனிலிட்ட பணியாரம் போல ரொம்ப டேஸ்டா இருந்ததா? ஆமென் சொல்லுங்க. அப்ப அவரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு டேஸ்டா கொடுத்தவர் உங்களையும் டேஸ்டாக வைப்பார். ஹல்லேலூயா. சிருஷ்டிக்கப்படும். சிருஷ்டிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, வாய் திறந்து. சிருஷ்டிக்கப்படும். சிருஷ்டிக்கப்படும். என் வீட்டில் சிருஷ்டிக்கப்படும், என்னுடைய தேவைகளில் சிருஷ்டிக்கப்படும், என் சரீரத்தில் சிருஷ்டிக்கப்படும். எப்போ? அவர் தமது ஆவியை அனுப்பும் போது. ரெண்டு காரியம் நடக்கணும். அவர் வரணும், அவர் தன்னுடைய ஆவியையும் அனுப்ப வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை எவ்விதமாக நான் புரிய வைக்கிறது என்று நான் யோசித்த போது என்னுடைய இருதயத்தில் ஒரு கற்பனையில் ஒரு கதை உருவாயிற்று. அல்லேலூயா. கற்பனை, இதை எப்படி புரிய வைக்கிறது ஆண்டவரே என்று நான் நினைத்து கொண்டே இருந்தபோது கற்பனையில் ஒரு கதை உருவாயிற்று. இத நீங்க இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு இதை கேட்டீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு புரியலாம்,
புரியாவிட்டாலும் நீங்க வீட்டுல போயிருந்து இதன் சாராம்சத்தை புரிய தொடங்குங்கள். ஹல்லேலூயா. நான் நினைச்சு பார்த்ததுதான். அதனால நீங்க என்னோடு கூட நான் நினைத்தது போல நினைக்கிறவர்களாக நீங்க மாறிடணும். அப்போதான் அது நல்லா புரியும். ஆமீன். அல்லேலூயா. எப்படின்னா, ஒரு சகோதரிமாரு கஷ்டப்பட்டு கறி வைப்பாங்க. ஆனா வீட்டுல வந்து சாப்பிடுறவங்க ரொம்ப எளிதா என்ன சொல்லுவாங்க? உப்பு இல்ல சப்பு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனா அந்த சகோதரியோடு கூட சேர்ந்து பாடுபட்டதை இவங்க நினைப்பாங்கன்னா கறி டேஸ்டா மாறும். அப்படிதானே? என் மனைவி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, எவ்வளவு பாடுபட்டிருப்பா என்று நினைச்சிட்டாங்கன்னா புருஷன்மாருக்கு கறி டேஸ்ட் ஆயிரும். அதுபோல நான் இந்த வசனத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் நினைச்சு பார்த்திருக்கிறேன் நிறைய காரியத்தை. நீங்கள் அதோடு கூட வந்தா சரியாக புரிந்துவிடும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் ஒருவன் தனக்கு போய் வருவதற்காக ஒரு காரை வாங்கி அதை ஓட்டுவதற்கு ஒரு டிரைவரை வச்சான். அந்த டிரைவரை வச்சு சாயங்கால நேரங்களில் இவர்களுக்கு நேரம், இந்த பெரிய பணக்காரனாக இருக்கிறபடினாலே இவருக்கு சாயங்கால நேரம் மட்டும் இந்த கார்ல அவிதமாக வெளியே எல்லாம் போய் உலா வந்துகிட்டு திருப்பி வந்துருவாங்க. இது வாடிக்கையாக இருந்தது. விலை உயர்ந்த காரு, பெரிய நல்ல எக்ஸ்பர்ட் டிரைவர். ஹல்லேலூயா. ஆனா இந்த டிரைவருக்கு ஒரு நண்பன் உருவானா. நண்பன்னா இவருக்கு சில காரியங்கள், இந்த காரை பற்றி சில காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறவர். ஆனா இந்த நண்பன் இந்த எஜமானனுக்கு விரோதி. இது யாருக்கு தெரியாது? டிரைவருக்கு தெரியாது. ஆனா அதனால இந்த டிரைவரும் இந்த நண்பரும் அடிக்கடி பேசிக்கொள்வாங்க. இந்த டிரைவர் சொல்லுவாரு, இன்னைக்கு காரை கொண்டு ஒர்க் ஷாப்புக்கு போனோம். இந்த நண்பன் சொல்லி கொடுப்பான், என்னத்துக்கிட்டே விலை அங்கெல்லாம் கொண்டு போற, அங்கெல்லாம் கொண்டு போனா ரொம்ப காசாயிரும், அதனால நீ விலை குறைஞ்ச ஆயில் வாங்கி ஊத்துனா போதும், எதை செய்தாலும் வண்டி தானே ஓடும், இப்படி சொல்லி பல தவறான காரியங்களை இந்த டிரைவர்கிட்ட சொல்லி கொடுத்து, பேட்டரி கார்னு வச்சுக்கிட்டுங்களேன், இதை சரியான விதத்தில் அதை பராமரிக்க வேண்டும். ஆனா இந்த நண்பன் எல்லாம் தெரிஞ்சவன் மாதிரி இவனுக்கு தவறான சில ஆலோசனைகளை சொல்லிக் கொடுத்து, ஒரு நாள் இந்த வாகனம் தீப்பிடித்து, ஒருவேளை தீப்பிடித்து எரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கிடுங்க. என்ன கூட வர்றீங்களா இல்லையா? இல்லையா? ஒரு நாள் இந்த வாகனம் தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு, டேமேஜ் ஆச்சு, இந்த முதலாளியால் உபயோகப்படுத்த முடியாதபடி எரிஞ்சு போச்சு. அதை கேள்விப்பட்ட அந்த எஜமானன் வந்து இந்த கார் டிரைவரை ரொம்ப கடுமையாக சிக்ஷித்து இவனை வேலையை விட்டு விரட்டிடுவான். என் காரை எல்லாம் தொலைச்சிட்டேன்னு சொல்லி இவன் ரொம்ப, இந்த காரும் போச்சு, இவனுடைய வேலையும் போச்சு, இவனுடைய அந்தஸ்து போச்சு. பொதுவா பணக்காரங்கள்ட்ட வேலை செய்தா வேலைக்காரங்களுக்கும் ஒரு அந்தஸ்து சொல்லுங்க. கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்யற அந்த பியூனுக்கு கூட நாம கண்டிப்பா மரியாதை கொடுப்போம். காரணம், கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்யறதுனால. ஹல்லேலூயா. இந்த பணக்காரன் இருந்து இவன் வெளியே வந்ததுனால இவனுடைய மரியாதை போச்சு, இவனுடைய வேலையும் போச்சு. இப்படியாக இருக்கும்போது இந்த காரை குறித்து இவனுடைய நிலைமையை கேள்விப்பட்ட நிறைய இன்சூரன்ஸ் ட்ரை பண்ணாங்க காரை சரியாக்குறதுக்கு. ஆனா இன்சூரன்ஸுக்கு ஒரு லா உண்டு பாருங்க. நாம சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் ஆனதான் என்ன கிடைக்கும்? இன்சூரன்ஸ் கிடைக்கும். முன்னால எல்லாம் பம்பர் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஆக்சிடென்ட் ஆனா கிடைக்காது. நிறைய லா உண்டு. இவர்கள் எதையும் செய்யாததுனால இன்சூரன்ஸ் கிடைக்காது. ஆனா ஒரு மனிதனுக்கு தோணிச்சு, ஐயோ இவனை யாரோ ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு இந்த டிரைவர்கிட்ட வந்து, என்னப்பா பிரச்சனை? உடனே இவன் சொன்னா, இப்படி நடந்தது, அவன் என்கிட்ட தவறான காரியத்தை சொன்னான், நான் கீழ்ப்படிஞ்சதுனால வண்டி எரிஞ்சு போச்சுன்னு சொன்ன உடனே இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க இவன் மேல் பரிதாபப்பட்டு இவனுடைய நிலைமையை பார்த்து, சரி நான் உன்னுடைய பணத்தை எல்லாம் நாங்க கட்டுறோம், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, நீ எவ்வளவு இதுல நஷ்டப்படுறியோ எல்லாவற்றையும் நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அந்த கடனை எல்லாம் இவங்க ஏற்றுக்கொண்டு, சரி இந்த வாகனத்தை நாங்க புது காராக மாற்றுகிறோம் என்று சொல்லி அந்த கார் கம்பெனிக்கு அனுப்ப ஏற்பாடு பண்ணிவிட்டு போய்விட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு யாருக்காவது புரிஞ்சிருக்குதா? இதுல புரிஞ்சிருக்கணும், நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். அந்த கார் ஓனர் யாரு? பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. டிரைவர் யாரு? ஆதாம். இந்த டிரைவருக்கு நண்பனாக வந்தவன் யாரு? சாத்தான். மீண்டுமாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க எல்லாத்தையும் மன்னிச்சது யாரு? ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்து மீண்டும் கார் கம்பெனி மீண்டுமாக காரை புதிதாக மாற்ற வேண்டுமானால் சரியாக்கணும்னா ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப்புக்கு அனுப்புனா போதும். டிங்கர் கார் இருந்தது போல மீண்டும் உருவாக்க வேண்டுமானால் அதை உருவாக்கினவர்களுக்கு தான் அது தெரியும், எங்க என்ன இருந்தது, எதெல்லாம் எப்படி எப்படி மாற்ற வேண்டும் என்று. அதனால கார் கம்பெனி தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. கொஞ்சமாவது புரிஞ்சுதா? சிருஷ்டிப்பு, சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் நஷ்டம் அடைகிறான். அப்ப கார் யாருன்னா நான் தான். ஆதாம் நஷ்டப்பட்டதோடு கூட இன்றைக்கு நானும் நஷ்டப்படுகிறேன். ஆண்டவர் என்னோடு கூட பயணம் பண்ண முடியாதபடி அப்போ ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில வந்து சொல்றாரு, உன்னுடைய கடன்களை எல்லாம் நான் மன்னிச்சிடுறேன், உன்னை நான் புதிதாக மாற்ற போகிறேன். பழைய நிலைமையில் நீ ஒரு காலத்தில் ஆளுகையும் அதிகாரமும் அந்தஸ்தும் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறவனாக தான் நீ இருந்த, நஷ்டப்பட்டாச்சு, நான் உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடுறேன், நான் மீண்டும் உன்னை புதிதாக வணைய போகிறேன். அதுக்கு எங்க போனோம்? ஒர்க் ஷாப்புக்கு போனோம். ஒர்க் ஷாப்புக்கு இல்ல, காரை உருவாக்கினவர்கிட்ட போனாதான் பழைய நிலைமைக்கு வருவோம். நம்முடைய வீடுகளில் நடக்கிறது என்னன்னா, நம்முடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவிடத்துல போவோம். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இந்த காரு எங்க போகாது? புதிதாக உருவாக்குகிற இடத்துக்கு போகாது. அதுக்கு பதிலா சின்ன போற வழியில கிடைக்கிற எங்கேயாவது ஒரு ஷெட் இருக்கும். பாஸ்டர் இப்படி பல இடங்கள் இருக்கும் இல்லையா, நமக்கு குளுமையா இருக்கிறதுக்கு நல்ல ஷீட் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். அங்க போய் உட்கார்ந்துக்குவோம். அங்க போய் உட்கார்ற கால வரைக்கும் நான் புதிதாக மாற்ற முடியாது. அல்லேலூயா. அங்க போனா பில்டிங் அடிப்பாங்க, சிலதை புடுங்குவாங்க, சிலதை வைப்பாங்க, சில வேதனைகள் நமக்கு இருக்கும், சில கஷ்டங்கள் இருக்கும். இதுக்கு பயந்துட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போன காரு அங்கே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரிடத்தில் போகாமல் ஒரு ஷெட்ல எங்கேயாவது நமக்கு கம்ஃபர்டான ஒரு இடத்துல அங்க போய் இருந்துரும். அங்க ஒரு ஷெட்டையும் போட்டு விட்டுருவாங்க. அல்லேலூயா. நீ இப்படியே இரு, காணிக்கத்தா, அதை செய், இதை செய். ஆனா நீ புதுதாக உருவாக்குகிற அளவுக்கு பரிசுத்த ஆவியானவரிடத்தில் போகாது என்று சொல்லி இருக்கிறபடினாலே அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை அனுப்பி நம்மை உருவாக்கி, அதாவது புதிய நிலைமையில் உருவாக்குவதற்கு முடியாமல் போய்விடுகிறது. ஆனா வாக்குத்தத்தம் என்ன? அவர் தமது ஆவியை அனுப்பும் போது என்ன நடக்கும்? அவைகள் சிருஷ்டிக்கப்படும். பழையது போல, பழைய ஆதாமின் நிலைமையில், பாவத்தினால் விழுந்த நிலைமை அல்ல, பழைய நிலைமையில் அவன் சிருஷ்டிக்கப்படும்படியாக ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் விரும்புகிறார். ஹல்லேலூயா. குடும்பங்கள பிரச்சனை இதுதான். ஏன்னா எல்லாரும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போயிருப்பாங்க. இலவசம் பார்த்தீங்களா? ஏசப்பாட்ட இலவசமா போயிருவாங்க. ஆண்டவர் என் பாவத்தை மன்னியும், என் குடும்ப பாவத்தை மன்னியும், என் தலைமுறையில் உள்ள பாவத்தை மன்னியும். ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதன் மீண்டுமாக உருவாக்கப்பட வேண்டும் என்கிற அந்த அறிவில்லாதபடினாலே பரிசுத்த ஆவியான ஒரு இடத்தில் போய் சேர மாட்டாங்க. சேராததுனால குடும்பத்தில் என்ன செய்யும் சொல்லுங்க? ஒரு புருஷனும் மனைவியும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் போய் உருவாக்கப்படுகிற அனுபவத்தில் வந்தால்தான் குடும்பங்களில் புரிந்து கொள்கிற ஒரு நிலைமை வரும். இந்த பார்ட்ஸ் சப்பி போச்சு. இப்போ அது இப்படி சொல்லலாம்னு வச்சுடுங்களேன். ஒரு நல்ல ஒரு கணவன் மனைவி, ஒரு மருமக வேணும், ஒரு மருமக வேணும், நல்லா படிச்சிருக்காங்க, இப்படி எல்லாம் கேட்ட சொல்லுவாங்க, சர்ச்சுக்கெல்லாம் போறாங்க, சண்டே கிளாஸ் எல்லாம் எடுக்கிறா, இப்படி எல்லாம் பல காரியம் சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் இன்சூரன்ஸ் ஆபீஸுக்கு போய் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கா தெரியுமா, அபிஷேகம் பெற்றிருக்கா தெரியுமா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த காரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போன கார் எப்படிதான் இருக்கும்? எரிஞ்சு போன காருங்க அது. ஆனா பார்க்க இங்க நம்ம மனுஷ ரூபத்துல அழகா இருக்கும், நல்லா படிச்சிருக்கோம், எம்ஏ எம்எஸ்சி எம்பில் இப்படி பலது போட்டிருக்கோம். ஆனா இந்த காரை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள கொண்டு சேர்த்துட்டு திறந்தா எரிஞ்சு போன, சத்தமா சொல்லுங்க. இந்த காரை கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு திறந்து பார்த்தா வாட வரும்.
பேட்டரி ஒர்க் ஆகாது. காலையில் எழும்பி டீ போட மாட்டாங்க, புருஷனை கவனிக்க மாட்டாங்க, மனைவியை கவனிக்க மாட்டாங்க. அது ரிப்பேர் ஆனது. ஆனா நம்ம பார்வைக்கு எம்எஸ்சி எம்ஃபில்டு வெள்ளை கலர் கருத்த கலர் இப்படி எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த கார் நேர ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டுன்னா பழைய நிலைமையில் அவர் தமது ஆவி அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். ஹல்லேலூயா. உங்களை என்னையும் சிருஷ்டிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையில நிரப்பி உங்களை சிருஷ்டித்து பழைய நிலைமைக்கு கொண்டு வர விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க உடைஞ்சி போற காரா இருக்க விரும்புறீங்களா, இல்லைன்னா உருவாக்கப்பட்ட மகிமையின் மனுஷனாக இருக்கிறீங்களா? இழந்து போனத மனிதனாக வாழ விரும்புறீங்களா, இல்லைன்னா தரித்து கொண்ட மனிதனாக வாழ விரும்புறீங்களா? எவ்விதமாக வாழ விரும்புறீங்க? சத்தமா சொல்லுங்க. எவ்விதமாக வாழ விரும்புகிறீங்க? தரித்து கொண்ட, வல்லமை பெற்றுக்கொண்ட, அதிகாரத்தை உடைய, ஆளுகை உடைய, அதிகாரத்தால் நிரப்பப்பட்டவனாக மீண்டும் உருவாக்கப்படணும்னா பரிசுத்த ஆவியானுடைய சமூகத்தில் காத்திருப்பது அவசியமாக காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் அதிகாரமும் ஆளுகையும் உடையவனாக இருக்கவே ஆண்டவர் பூமிக்கு வந்தார். உங்களை வல்லமைப்படுத்தி சக்திப்படுத்தி அதிகாரத்தோடு கூட இருக்க அவர் வந்தார். ஆமென். அவர் தமது ஆவி அனுப்பும்போது அவைகள் என்னெல்லாம் சிருஷ்டிக்கப்படணும்? ஹெட்லைட், 2 கண்ணு நமக்கு சிருஷ்டிக்கப்படணும். நான் காருண்டு சும்மா தான் அதை யோசித்து பார்த்தேன். ஆனா யோசித்து முடிந்த பிறகு எனக்கு சில வசனங்கள் இதோடு கூட கனெக்டடாக வந்தபோது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹல்லேலூயா. நமக்கு ஹெட்லைட், காரு எரிஞ்சு போன போது என்னெல்லாம் போயிட்டு? 2 ஹெட்லைட்டும் போயிட்டு. ஆமென். ஹெட்லைட் என்னது? 2 கண்ணு. ஆமென். அல்லேலூயா. ஹார்ன் போயிட்டு, என்னது? சத்தம் எரிஞ்சு போச்சு, அது போயிட்டு. பிறகு என்னது? டயர் போச்சு, 2 காலு போச்சு. இப்படி இன்ஜின் பார்ட்ஸ், இருதயம், இப்படி எல்லாமே ஒரு கார் கனெக்டடா எனக்கு பின்னால ஞாபகம் வந்த போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நான் ஒரு ஆவிக்குள் தான் இதையெல்லாம் சிந்திச்சுக்கிறேன்னு சொன்ன உடனே சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இன்சூரன்ஸ் ஆபீஸுக்கு போய் பாவ மன்னிப்பு, இயேசு கிறிஸ்துவிட போய் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு என்ன செய்வாங்கன்னா, கார் கம்பெனிக்கு வந்துட்டு தங்க சத்தத்தை ஹார்னை சரியாக்கிடுவாங்க, ஆனா கண்ணை சரியாக்க மாட்டாங்க. அல்லேலூயா. சும்மா கொஞ்ச நாள் போய் இருந்துட்டு வந்துருவாங்க. சிலர் காலு, இவங்க ஆண்டவருக்காக ஓடுகிற அளவுக்கு தங்கள் காலை சரியாக்க மாட்டாங்க, ஆனா கண்ணை சரியாக்கி இருப்பாங்க. நல்ல விஷயம் இருக்கும், சில தரிசனம் பார்க்கிறவங்களாக இருப்பாங்க, ஆனா அவருடைய கால்கள் ஆண்டவருக்காக ஓடாமல் பலருக்கு தோளுக்கு மேலே எறிந்து ஓடுவதற்கு ஆசைப்படுவாங்க. அல்லேலூயா. இப்படி அப்போ ஆனால் ஆண்டவர் உங்களை முழுவதுமாக உருவாக்குவதற்கு ஆசைப்படுகிறார். அதுக்குதான் என்ன பலி செலுத்தணும்? என்ன பலி செலுத்தணும்? நம்முடைய கை கால் எல்லாவற்றையும் ஒரு பலியாக செலுத்தும் போது ஆண்டவர் பழையவைகளை மாற்றி புதிதாக உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம சரீரத்தில் எல்லாமே மாற்றப்பட வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கிறோம். உங்க விசுவாசம், உங்க நம்பிக்கை, உங்க பார்வை, உங்க பேச்சு. இப்போ நான் ரொம்ப பொறுமையா போற மனுஷன் வச்சிருங்களேன். என் மனைவி இருக்கிறாங்க, ஆனா அவங்களும் நிறைய காரியத்தில் சரியா தான் இருப்பாங்க. ஆனா சிலர்ல சண்டை போடுறவங்களா இருப்பாங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடுங்களேன். அப்போ நான் என்ன நினைக்கணும்? இந்த ஒரு இடத்துலயும் ஒர்க் ஷாப்புக்கு என்ன, இந்த ஒரு இடத்துல என்ன ஒர்க் ஷாப்புக்கு நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா கொடுப்பாங்க, ஆனா சின்ன சின்ன காரியத்துல முறுமுறுப்பாங்கன்னு சொன்னா நான் புரிந்து கொள்ளணும். என் மனைவி முறுமுறுக்கிற காரியத்தில் புதிதாக மாறுவதற்கு என்ன ஒர்க் ஷாப்புக்கு போகல, இவங்க இன்சூரன்ஸ் ஆபீஸுக்கு போயிட்டு நேர வீட்டுக்கு வந்துட்டாங்க. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்லணும்? அம்மா, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் காத்திரு. அவர் இந்த போர்ஷனையும் வாழ்க்கையில அவர் தன்னுடைய ஆவியை அனுப்பி சிருஷ்டிப்பார். இருந்துட்டேன்னு சொன்னா குடும்பத்தில் சமாதானம் உண்டாயிரும். அல்லேலூயா. அப்போ எனக்கு அதை புரிகிறதற்கு நான் ஏற்கனவே ஒர்க் ஷாப்ல போயிட்டு வந்திருப்பேன். போயிட்டு வந்ததுனால இது நான் புரிந்து கொண்டு குடும்பத்தில் சமாதானத்தை உருவாக்குவதற்கு ஏதுவாக இருக்கும். ஹல்லேலூயா. ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் தமது ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். இப்ப நிறைய சபைகளில் பரிசுத்த ஆவியானவர் என்கிறதை பேசினாலே எதிர்ப்பாங்க.
அதனால சபைகளில் பல உருவாக்கப்படாமல் இருக்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? சிலர் கிருபைகள் பெற்றவங்க இருப்பாங்க, தீர்க்க தரிசனம் வரும், இல்லைன்னா ஏதோ ஒரு வரங்கள் சுகமாக்கு வரும், இப்படி பலதை பெற்றவங்க சில சபைகளில் போய் இவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. சில வரங்களை பெற்றுட்டு ஒர்க்ஷாப்புக்கு போய் தங்களை புதிதாக்காமல் ஊழியத்தை செய்கிறபடினாலே சபைகளில் குழப்பம், பிரச்சனை, அவங்க ஜென்ம சுவாபத்தில் பல காரியங்களை செய்கிறபடினாலே இவ்விதமான ஊழியக்காரங்க வந்தாலே பல சபைகளில் இன்னைக்கு அலர்ஜி. அல்லேலூயா. காரணம் வந்தா சபையை பிரிச்சுட்டு போயிருவாங்க, கொஞ்சம் பேரை கொண்டு போயிருவாங்க, இல்லைன்னா காணிக்கை எடுத்துருவாங்க. வரங்கள் பல பெற்றவங்களை குறித்து பயம் இருப்பதினால் பரிசுத்த ஆவியானவரை சபைக்குள் ஏற்றுக்கொள்ளாமல் சபை இன்றைக்கு சீழ்பிடித்து அழுகி நாறி போகிற நிலைமையில் இருக்கிறது. காரணம் என்ன? நான் ஒரு ஊழியக்காரன், நான் இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல போய் சுகமாக்கப்பட்ட நான் என்ன குறித்து தெரியணும்? நான் அழுகி போன நிலைமையில் இருந்தவன், நான் குற்றுயிராக்கப்பட்டவன், நான் அறிவில்லாதவன். நான் மீண்டும் ஆண்டவர் ஆவியானவர் இடத்துல போய் என்னை புதிதாக்கி கொண்டு புதிதாக்கப்பட்ட பின் புதிதாக்கப்பட்ட கண்கள், புதிதாக்கப்பட்ட கால்கள், புதிதாக்கப்பட்ட இந்த அறிவோடு கூட ஒரு தேவ ஊழியத்தை செய்யும் போது சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் நீங்க இதை புரிந்து கொள்ளுங்க. நான் சரியாக்கப்பட வேண்டியவன், சரியாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நான் அவருடைய சமூகத்தில் போயிருந்து நமக்கு நல்லா தெரியணும். அப்போ என்னில் குறை என்ன என்கிறது தெரியாமலே பலர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதை அறியணும்னாலும் பரிசுத்த ஆவியானவர் இடத்துல போக வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியானவரே, வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டைப்பா, ஓயாத ஒழுக்கா இருக்கே, என் குடும்பத்துக்குள் சமாதானம் இல்லை, என்னுடைய ஆஸ்தி திருடு போய் விட்டது, என்னுடைய செல்வம் திருடு போய் விட்டது, இதில் நான் எதை எவ்விதமாக திருப்பி கொண்டு வருவதுன்ட்டு நம்ம ஆவியானவரிடத்துல காத்திருந்தா உங்கள் நாம ஆண்டவரே என் பாவம் மன்னியும், பாவம் மன்னியும், பாவம் மன்னியும் என்று ஒரு சைடுல மன்னிக்கப்பட்ட பாவத்தை மீண்டும் ஜெபிச்சு கொண்டிருப்போமே தவிர அவர் தமது ஆவியை அனுப்பும் போது சகலமும் சிருஷ்டிக்கப்படும் என்கிற அறிவில்லாதபடினால் சிருஷ்டிக்கப்பட வேண்டியவைகளுக்காக காத்திருப்பதில்லை. அல்லேலூயா. அப்போ நீங்க ஒவ்வொருவரும், இங்க இருக்கிற ஒவ்வொருவரும், தேங்க்யூ லார்ட், நம்ம எல்லாம் அழகானவங்க தான், ஆனா நமக்குள் சில உருவாக்கப்பட வேண்டிய காரியங்களும் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நினைக்கிறீங்க இந்த வசனத்தை கேட்கும் போது எனக்குள் உருவாக்கப்படணும், என் மனைவிக்குள்ள உருவாக்கப்படணும், என் குடும்பத்தில் உருவாக்கப்படணும், என் ஊழியத்தில் உருவாக்கப்படணும், நான் ஊழியம் செய்யும்படியாக நான் உருவாக்கப்படணும், என் அறியாமையினால் நான் ஊழியம் செய்தால் தேவ மகிமையை கொண்டு போய் தேசத்தில் சேர்க்க முடியாது, என்னுடைய அறியாமையினாலே நான் என்னுடைய படபடப்படுங்கிற குணத்தினால இல்லைன்னா பழைய ஜென்ம சுபாவத்தில் எனக்கு என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது உண்மைதான், ஆனா என்னுடைய இந்த கேரக்டருக்குள் தேவ ஊழியத்தை கொண்டு போனா தேவனாம் தூஷிக்கப்படும். அதனால் நான் அவர் தமது ஆவியை அனுப்பி எனக்குள் சில காரியங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்கிற. எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுப்பி நில்லுங்க, தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். ஆமென். உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவமாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்க குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், இல்லைன்னா அண்ணன் தம்பி உறவாக இருக்கட்டும், அவர் தமது ஆவியை அனுப்பும் போது அவைகள் என்கிற ஒரு லிமிட் கிடையாது. பாருங்க, லிமிட்டட் கிடையாது. எதுவும் இன்னொரு சூரியன் உண்டாகுமா? உண்டாகும். இன்னொரு சந்திரன் வருமா? வரும். இன்னொரு பூமி உருவாகுமா? உருவாகும். உங்க குடும்ப சூழ்நிலை மாறுமா? மாறும். உங்க சந்ததி பலத்திருக்கும், தேசத்துல பலத்திருக்கும். உங்க சந்ததி மேல அவருடைய ஆவி ஊற்றப்படுமா? ஊற்றப்படும். உங்க பிள்ளைங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. உங்க பிள்ளைகள் அப்போஸ்தலர்களாக மாறுவார்கள். அவருடைய ஆயுசு தீர்க்காயுசாக மாறுமா? மாறும். அல்லேலூயா. அவர் தமது ஆவியை அனுப்பும் போது நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கிற சகலமும் சிருஷ்டிக்கப்படும். ஆமீன். அல்லேலூயா. கொஞ்சம் வார்த்தைகள் உங்க இருதயத்திலிருந்து புறப்படட்டும். ஆண்டவரே, என்னில் சிருஷ்டிக்கப்பட வேண்டியவைகள் அநேகங்கள் இருக்கு. ஆண்டவரே, நான் எல்லாம் பூரணம் உடையவன் என்று என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறேன்பா. ஆனால் செய்தியின் சாராம்சத்தில் இருந்து என்னில் இன்னும் உருவாக்கப்பட வேண்டிய அநேக காரியங்கள் இருக்குப்பா. சகலமும் உம்மிடத்தில் இருக்கிறது. நீங்க உங்க ஆவியை அனுப்புங்கப்பா. எனக்கு பாவங்களை எல்லாம் மன்னிச்சிங்க இல்லையா? என்னில் சிருஷ்டிக்கப்பட வேண்டியவைகள், என்னுடைய சூழ்நிலைகள், என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய காரியங்கள்,
என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கை, எல்லாவற்றிலும் இன்னும் சிருஷ்டிக்கப்பட வேண்டியவைகள் அநேகம் ஆண்டவரே. அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்ட்டு உங்க இருதயத்துல இருந்து புரியும் போது நீங்க ஜெபிக்க தொடங்குங்க. ஜெபிக்கணும்னா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். அவர் தமது ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். ஆமென். எங்க வாழ்க்கையில் நிறைய சிருஷ்டிக்கப்பட வேண்டியவைகள் இருக்கிறதுப்பா. நாங்கள் அதற்குரியவர்கள். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் சிருஷ்டிக்கப்படும். ஆமென். நீங்கள் அதற்குரியவர்கள். ஆமென், ஆமென். நீங்கள் அதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், அதற்காக முன் குறித்திருக்கிறார். ஏன் பிள்ளைங்க அதிகாரம் இல்லாமல் இருக்கக்கூடாது? ஏன் பிள்ளைங்க ஒரு தொழுநோயாளியை போல இருக்கக்கூடாது? ஏன் பிள்ளைங்க குஷ்டரோகியை போல இருக்கக்கூடாது? ஏன் பிள்ளைங்க வியாதி கொண்டவனாக இருக்கக்கூடாது? ஏன் பிள்ளைங்க குருடும் செவிடுமாக இருக்கக்கூடாது? ஏன் பிள்ளைங்க ஊமையாக இருக்கக்கூடாது? ஏன் பிள்ளைங்க சகலமும் தெளிவடைந்தவர்களாக, புதிய கண்கள், புதிய கால்கள், புதிய கை, புதிய இருதயம், புதியவைகளாக சிருஷ்டிக்கப்பட்டு இந்த தேசத்தில் ஆளுகையும் அதிகாரம் உடையவர்களாக மாற வேண்டும் என்று தான் நான் ரத்தம் சிந்தினேன் என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். நான் உன்னை உருவாக்குவேன், நான் உன்னை கட்டுவிப்பேன், நான் உன்னை எடுத்து பிரயோஜனப்படுத்துவேன், உன்னை முத்திரை மோதிரமாக மாற்றுவேன், நீ உயர்ந்த பதவிகளில் வருவாய், உன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், நீ யாரும் குறை சொல்லாத நிறைவான பாத்திரமாய் மாறுவாய் என்று ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் சொல்ல விரும்புகிறார். அதற்கு ஒண்ணே ஒண்ணு தேவை, நம்மை ஒப்பு கொடுப்பது. ஹல்லேலூயா, ஆமென். சரண்டர், கீழ்ப்படிதல் தான் முதல் படி வாழ்க்கையில். ஹல்லேலூயா. நான் நிறைவானவன் என்று சொல்லிக் கொண்டிராதபடி, ஆண்டவரே என்னை உருவாக்கும், எனக்கு சிருஷ்டிக்கப்பட வேண்டியுள்ள நீ, என் மனைவியின் கிட்னி உருவாக்கப்பட வேண்டும், என் பிள்ளைங்க இருதயம் உருவாக்கப்பட வேண்டும், என் பிள்ளைங்க கால்கள், கைகள், கரடுகள் எல்லாம் பலன் கொள்ள வேண்டும். என்னுடைய ரத்தத்தில் சுகர் இருக்கு டாடி, அவைகள் எல்லாம் மாறி முதல் ஆதாமுக்கு இருந்த நல்ல ரத்தம் போல் உருவாக மாற வேண்டும். ஆண்டவரே, என் கண் பார்வை குறைவுபட்டவனாக காணப்படுகிறேன். உம்முடைய ரத்தத்தால் உண்டாயிருக்கிற மீட்பு என் வாழ்க்கை வந்து என் கண் பார்வை சுகமாகட்டும் என்று நீங்கள் அதற்குரியவர்கள். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரங்க வர வேண்டாங்க, அபிஷேகம் பெற்றவங்க வந்து உங்க தலைமையில கை வைக்கவே வேண்டாம். நீங்கள் அதற்குரியவர்கள், அதற்காகவே உருவாக்கப்பட்டவர்கள், நீங்கள் அதற்காகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதற்காகவே முன்குறிக்கப்பட்டவர்கள். ஏற்றுக்கொள்கிறது மட்டும்தான் உங்க வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆவியானவரே அனுப்புங்கப்பா, என்னில் சிருஷ்டிக்கப்பட வேண்டியது அநேகம்பா. என் வாழ்க்கையில் அநேகத்தை இழந்திருக்கிறேன். அந்த பொய்யனும் பொய்க்கு பிதாவுமானவன் என்னிடத்தில் சொன்ன அநேக காரியங்களை கேட்டு அநேகத்தை நஷ்டப்படுத்தி இருக்கிறேன். என்னில் உருவாகட்டும்.